ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களே எல்லாருக்கும் தெரியும் நம்ம தலைவன் சிஎஸ்கேயோட தலைவன் கேப்டன் கூல் MS தோனி. இதுதான் கடைசி மேட்ச். 267 மேட்ச்சில் அடிக்கார். இன்றைக்கு சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கான மேட்ச் இருக்கு. அதில் தலைவன் தான் கேப்டன் அடிக்க போகிறாரு. ஒரு செய்தின்னு வந்துக்கு அவர் கடைசி IPL மேட்ச் இதுதான், இதோட அவர் ஓய்வு அறிவிக்க போகிறாரு மக்களே. எனக்கு உண்மையிலே மனசு சரியில்லை மக்களே. இவ்வளவு காலம் சும்மா அவர் IPL கெரியர்லேயே மக்களே 267 மேட்ச்சில் அடிக்கார் மக்களே. 24 50s, 5289 ரன், ஹை ஸ்கோர் 84. மக்களே நான் சொல்கிறேன்னு நீங்கள் கோவிக்காதங்க. இந்த ஒரு 2 மாதமாக மக்களே டொனிக்கு போட்டு நிறைய பேர் அடித்தாங்க. எப்படி அடித்தாங்கடா, ஓய்வு பெறணும், இதோட ஓய்வு பெற்றணும். டேய், அவர் 5 கப் தூக்கி தந்த தலைவன்டா. டேய், வேர்ல்ட் கப் தூக்கி தந்த தலைவன்டா. அவரை போய் ஓய்வு பெறண்டா. டே, அவர் விளையாட்டு ஓகேடா. கீப்பரில் அவர் ஏதாச்சும் பால் மிஸ் பண்ணுறாரா, என்ன மாதிரி செய்கிறாரா, அல்லது பெட்டிங்கில் ஏதாச்சும் பிள்ளை விடுறாரா, அவர் வேறு டைம் சாடுறா பெட்டிங். நான் இதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன்டா. நீங்கள் யோசிக்கிறீங்க எப்படி அவர் இல்லாட்டி டீம் டே, அவர் தான்டா டீமே. உங்களுக்கு விளங்குது இல்லைடா, அவர் தான்டா டீமே மக்களே. எனக்கு என்ன தெரியுமா மக்களே, ஒரு 4-5 பேர் ரிவ்யூவை பார்த்தேன். அதில் என்ன கேவலமாக கதைக்கிறாங்க. டே, 5 கப் தந்த தலைவன்டாவன் கேப்டன் கூல்ரா. விளங்குதா, கேப்டன் கூல். நீங்கள் அவரை பற்றி கேவலமாக கதைக்காங்கடா. அவர் நாட்டுக்குன்னு சொல்லி ஐபிஎல்ல 5 கப்பை தூக்கி தந்ததை விடுங்கடா. நாட்டுக்குன்னு சொல்லி வேர்ல்ட் கப்பை தூக்கி தந்தவன்டாவன், தலைவன்டாவன். நீங்கள் அவனை பற்றி கேவலமாக யாரும் கதைக்காங்கடா. ஃபஸ்ட்டுக்கு யோசிங்கடா. முதலாவது IPL இன்றைக்கி டீம் அது 3 மாதம் நடக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் மேட்ச். அதுக்கப்புறம் இந்தியா டீமில் எப்படிடா யாரும் செய்யாத வேலையை செஞ்சீங்கடா. தலைவன் தனக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லைடா, டீமுக்கு விளையாடக்கூடியவன்டான். அவனை பற்றி யாரும் கேவலமாக கதைக்காங்கடா. விளங்குதா, நான் ஒரு 3-4 பேர் இருக்காங்க கேவலமாக கதைக்கிறாங்க. அந்த ஆக்களே தான் இந்த ரிப்ளே மக்களே எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையாக நிறைய வட்டாரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. இது உண்மையாக பொய்யானது தெரியாது, ஆனால் பொய்யா இருக்கணும் மக்களே. ஏன்டா அவர் தண்டைக்கு நடக்கக்கூடிய மெச்சுக்கு அவர் பெற்றோர்லாம் வந்திக்காங்க, அவரோட தாய் தந்தையெல்லாம் வந்திக்காங்க தலைவன். எனக்கு உண்மையிலே மனசு கேட்கல மக்களே. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. என்ன செய்கிறேன்னு விளங்குதில்லை. தலைவன் அப்படி உண்மையாக ஓய்வு பெறக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி.